அது வேற விடிய காலமே என்ன எழுப்பி விடிய காலம் இல்ல 12 மணி வரை நான் முழிச்சிருக்கேன். 12 மணி வரை முழிச்சிருக்கேன்மா. நான் தூங்கவே கூடாதான் விஜய் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேர் முழிச்சு வச்சிருக்கேன். 12 மணிக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கி இது பண்ணி அதுக்கு பிறகு அந்த யாரு இவன் தூங்காண்டாமா. நான் தூங்கவே கூடாதான். தூங்குண்டி அவன் எழும்பியாச்சு. அதுக்கு பிறகு எத்தனை மணி 6:30 எழும்பி தூங்கிட்டு கிட எழும்பியாச்சு. இவனோட முதல்ல எழும்பியாச்சு. அவன் 6:30 எலும்பு சொல்லிதான் ஓட்டு போட்டியாச்சாமா. இப்படி தோண்டி ஜியாஸ் ஜெனி கொண்டு மாமா விசில் மாமா சித்தப்பா என்ன விசில் மாமா போடு லியானாவா லியானா அப்பா லியனா இங்கே இருந்தா கல்யாண நாள் அன்னைக்கும் கூட ஐஸ்கிரீம் வாங்க அப்போ இங்க வந்து வந்து இங்க பைசா போவாங்க இருக்கவங்களுக்கு இங்க பாருங்க லியனால பாருங்க லியனா இன்னத்தை ஒண்ணு வச்சிருக்காரு மாமா அந்த ஒண்ணு இது ஒண்ணு இல்ல இது சித்தப்பா இது விசில் மாமா அதுக்கு பழைய பேப்பர் தானே யார் எதிர்த்து தண்ணி தனி பேப்பர் நேரத்துக்கு என்ன துண்டு போட்டுருக்கு அவனுக்கு அங்கே வந்தானே ஆகஸ்டினா அவனுக்கு அது அதாத்தா அவனுக்கு அது நேரத்தை துண்டு போட்டுருக்கு முந்தானே இன்னொரு தந்தது இங்கேயா ரோட்டில் ஒருத்தி இல்லுக்கு நிற்க நம்ம ஊர்ல இருந்தியா? நம்ம ஊர்ல யார் நிற்கா யார் நிற்கா? ஒரு நொண்டி ஆட்டி இல்ல 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 அட்டு போச்சு போச்சு துண்டை கம்பளை கொண்டு உள்ளது இதை கொண்டு என்ன வந்தீங்க நேரங்கன்னு வேண்டிய ஓட்டணும் ஆளாக பார்த்தோம் சாரை இந்த நான் ஊற்றுங்க வச்சு இந்த சாரை இந்த சட்டை இந்த இதை என்ன கணக்கு உள்ள அதுக்கு போய் டபையில் அவங்ககிட்ட கொடுத்துரு அவங்க பெரிய ஆள் அந்த அட்டை கொடுங்க இன்னொரு தப்பா அட்டை கொடுங்க டபைல் போர்த்து பொன்னாடா போட்டு கடைசியில் அதோட போர்த்து அங்கே போட்டுருக்கு என்னத்துல ஒரு இதில் குரூப்லயா இந்த இதுல இன்ஸ்டால வீடியோலயா போட்ரி என்னத்துல ஒன்று போட்டு உடனே நேரத்தை போட்டுட்டு அப்படின்னு கிடந்தா உங்களுக்கு நான் இங்கே 10 பாட்டல்னு எடுத்து வச்சுட்டு அவனுதாங்க போடணும் நீங்கள் எப்படி இப்படி கட்சி மாறணும் எனக்கு ஒரு திசை தெரியல இப்போ எல்லாரும் அதை மாற்று பார்க்கலாம் இப்படி இது வந்து இப்படி செஞ்சு கொஞ்ச நேரமாக 50 மூலம் பேசுன்னு கிடந்தோம் அப்போ அவன் என்ன இருந்தாலும் அப்பா பணம் வாங்காம ஓட்டு போட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு. பணம் வாங்காம தான் நாங்கள் 4 நெட்டணை வாங்காம தான் நாங்கள் இங்கே ஓட்டு போட்டு இப்போ நீ 10 பாட்டிலேயே ஒரு மாப்பிள்ளை வந்து நின்றுக்கே ஓட்டு போட்டு வந்தேன். அப்பா எல்லாத்தையும் சொல்லுது நாங்கள் ஓட்டு பணம் இல்லாத நாங்கள் வந்து என்ன இது அப்பா சொல்லிச்சு நாங்கள் லஞ்சம் வாங்காத கட்சிவ நாங்கள் இப்படி சொல்லி லஞ்சத்தை ஒழிக்குத கட்சிவ. இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் அம்மா வந்து மஞ்சள் தண்ணி வச்ச போகிறோம். மஞ்சள் தண்ணி மீன் வெட்டு பார்க்கலாமா? மணிக்கு வந்தேன்னு சொன்னானா 8 மணிக்கு வந்தேன். 7:30 வந்தியாச்சு. 7:30 வந்தேன். வந்து சமையல் பார்க்காம இங்கே இருக்கேன். இங்கே வந்து மஞ்சள் தண்ணி வாங்கிட்டு போகணும். மஞ்சள் தண்ணி காயுது. சோறு இருக்கு. சோறு பொங்கண்டு சிக்கன் குழம்பு இருக்குது. சிக்கன் ரோஸ்ட் அதை வச்சு கொடுக்க வேண்டியதான் சாப்பாடு. ஓட்டையும் போட்டி இங்கே வந்து இருக்கேன். போகணும் போனால் ஒரு வேலையும் இல்லை. வீடு தூக்கணும். பாத்திரம் இல்லை. வீடை மட்டும் தூக்கணும். இருக்க வேண்டியதான். 12 மணி வரை நேற்று உறங்க விடாமல் 2 பேரும் போட்டி இது பண்ணிட்டு
இப்போ மஞ்சள் தண்ணி காயுது பார்க்கலாமா? மஞ்சள் தண்ணி நான் என்னதுன்னு சொல்லி நீங்கள் யோசித்துட்டு இருக்கீங்களா? மீன் போட்டு மஞ்சள் தண்ணி அதான் மஞ்சள் தண்ணி. மசாலா வந்து ஜீரகம், வெங்காயம், மிளகு, அதுக்கு பிறகு மஞ்சள் தூள், இவ்வளோந்தான் எடுத்து மிக்சியில் ஒரு ஆட்டை அடிச்சுட்டு அதை நல்லா கலக்கி வச்ச வேண்டியதுதான். மீனையும் போட வேண்டியதுதான். மஞ்சள் தண்ணி ரெடி. மஞ்சள் தண்ணி காஞ்சிருக்கு. ஊறுகாவை வாங்கு போட்டு தின்னுதாம்மா. கடல் வீட்டுக்கு ஏதாவது ஊறுகாய் தான் வேலை போடணும். அதானே அவங்க எதுக்கு அங்க நிக்கி? அப்பா இது போட்ட இதே வினாத்துட்டு இருக்குமே, அப்பா ஸ்டால் போட்டது. இன்ஷால்லாம் தான் நானும் பார்த்துருப்பேன், நான் பார்க்கல. எங்க ஒரு கோயிலை காட்டுதுட்டா. அதான் எங்க ஒரு கோயில் எங்கள் அம்மா வீடு கோயில் பக்கத்தில் தான் இருக்கு. அதான் எங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகலாமா? மிதுன் வரட்டு போகலாம். இதான் எங்கள் அம்மாவுக்கு வீடு. இப்போ ஓட்டையும் போட்டு வெளியே நிற்கு. இதுவரையும் ஏன்னா வீட்டுக்கு போய் சேரையில. இப்பந்தான் வீட்டுக்கு வந்தாச்சு. கோயில் காட்டு தரையில். ஐயோ மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி ஆசையில் எங்கேயோ உடந்தியாச்சு போல. இல்லை சும்மா இரு, நான் இன்னைக்கு தான் ஓட்டு போட்டு வந்துருங்க. சும்மா இரு. இத்தனை நாள் வரை நான் ஓட்டே போட இல்லை. அது ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஆனா அது ஒன்று தெரியுமா, நான் இன்னொரு ஓட்டே போட இல்லை. போன வாட்டி அதுக்கு முந்தின வாட்டியில் நான் ஜெயலலிதா அம்மா இருந்த நேரம் எல்லாம் நான் ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா லாஸ்ட் ஓட்டுல வந்து எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போச்சு. எனக்கு ஓட்டு செத்து போச்சுன்னு சொன்னோன்னே அடுத்து வந்து அண்ணா வந்தாங்க, இந்த கலைஞர் ஸ்டாலின் அண்ணா வந்தாங்க. அந்த அண்ணாக்கு நான் ஓட்டே போடலை. சரி இந்த ஆட்சி வேண்டாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லுமே ஜெயலலிதா இதுதான், இந்த ஆட்சி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டு லிஸ்ட்டும் கூட நான் எடுக்க போகலே. 8 வருஷம் 9 வருஷம் ஓட்டு லிஸ்டே நான் எடுக்க போகவே இல்லை. எங்கள் அண்ணன் வாரான்னு தெரிஞ்ச உடனே ஸ்கூலில் வந்த நேரம் நான் எழுதி கொடுத்தேன். அப்போ கேட்டாங்க இதுவரை எதுக்கு ஓட்டு லிஸ்ட் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னது எதுக்கு எடுத்தி, இப்போ தான் எங்கள் அண்ணன் வரனால தான் நான் எடுக்குது, எங்கள் விஜய் அண்ணன் வரனால தான் நான் எடுக்குது ஓட்டு இப்படி சொல்லிதான் எடுத்தேன். அப்போ நான் நினச்சேன் என்னடா ஓட்டு வருமா, ஓட்டு லிஸ்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக எனக்கு இந்த இடம் ஓட்டு வந்துட்டு. அப்பாடா ஃபஸ்ட்டு டைம். 2 வாட்டி நான் ஓட்டு போட போவே இல்லை. 2-3 வாட்டி நான் ஓட்டு போவே இல்லை. போய் ஒரு வாட்டி திரும்ப வந்தேன், ஒரு வாட்டி இது பண்ணல. இந்த வாட்டிக்கு ஓட்டு போட்டிட்டு வந்தாச்சு. ஓட்டு போட்டிருக்கதே பாருங்க எங்க எல்லாம் ஆவிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு தானே இப்படி காட்டுதாரே எங்க எல்லாம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டுட்டாரே. விசில்க்கு இப்போ நம்ம எங்க ஓட்டு போட்டு 7 மணிக்கு போனேன். போவிண்டு 9:30க்கு தான் 9:45க்கு தான் ஓட்டு போட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. எங்கள் அம்மா வீட்டில் வந்து நல்ல நேரத்தெல்லாம் போக்கிட்டு நேரம் போக்கல எங்கள் அம்மாவுக்கு சமையல் செஞ்சது நானே வாங்கிட்டு வந்தேன். மஞ்சள் தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அப்புறம் வந்து சிக்கன் ரோஸ்ட். சிக்கன் வந்து சூடாக்கலாம். சிக்கன் ரோஸ்ட் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தேன், அதை சூடாக்கலாம். அப்புறம் வந்து மஞ்சள் தண்ணியை வந்து பாயசத்தை மாதிரி குடிச்சுதேன். மஞ்சள் தண்ணியை பாயசத்தை மாதிரி குடிச்சுதேன் இது பண்ணி. இப்போ வந்து சோறு வெந்துட்டு இருக்கு. நேற்று வச்ச சோறு அப்படியே இருந்துச்சு. நல்ல காலம் 3 மணி பிறகு தான் சோறு வச்சேன். அதனால நாசாகாம அழகாட்டு பயிர் மாதிரி இருக்கு. இதை சூடாக்கி வடிச்சு கொடுக்க வேண்டியதான் பாருங்க. இதை சூடாக்கி வடிச்சு கொடுக்க வேண்டியது. ஆனால் மஞ்சள் தண்ணிக்கு பழஞ்சோத்துல சாப்பிட்டா செம ருசியா இருக்கும். அவனுக்கு வேண்டாமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். நீங்கள் யாருக்கெல்லாம் எந்த ஓட்டு போட்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே
நான் வந்து எங்கள் அண்ணன் விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டுன்னு வந்தேன். அதுக்கு தான் நான் ஓட்டு ஐடியா எடுத்தேன். எத்தனை வருஷம்? 8 வருஷம், 8-9 வருஷம்லாம் இருக்கும். ஓட்டு ஐடி இல்லை. யாருக்கு கேட்டாலும் ஓட்டு ஐடி இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது வேற, பழைய ஓட்டு ஐடியை கொண்டு நான் போயிருக்கேன். அங்கே கொண்டு போய் பார்த்த நிறைய ஓட்டே இல்லை அப்படின்னு சொல்ல நான் எனக்கு மைண்டு இதாகிட்டு. ஐயோ டிப்ரெஷன் ஆகிட்டு, டிப்ரெஷன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஓட்டு வந்துச்சு. அந்த ஓட்டு லிஸ்ட்டை எடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போன பிறகு தான் அங்கே போய் ஓட்டு போட்டோம். நிறைய சொன்னோம் இங்க இது நாங்கள் அப்படி நான் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேம்மா. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு 100 ஓட்டாது இருக்கும். எங்கள் ஃபேமிலி 100 ஓட்டாது இருக்கும். விசில். நீங்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.